ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்பைசியான நண்டு பெப்பர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1/2 கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நண்டை பாருங்கள், அதில் உள்ள அழுக்கு, அப்புறம் அந்த வெளில தெரிகிற அளவுக்கு நல்லா அந்த அழுக்கை வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட சைடில் உள்ள அந்த செதிலெல்லாம் பிச்சு எடுக்கணும். அந்த செதிலெலாம் வந்து குழம்புல நம்ம போட்டுடலாம், ஆனால் அது வந்து அப்படியே கரைஞ்சினா நமக்கு வந்து டைஜஸ்ட் ஆகாது. ஸோ நண்டு நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி ஒவ்வொரு நண்டாக எடுத்து வாஷ் பண்ணணும். ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பின்னாடியும் அதே மாதிரி செதில் இருக்கும், எல்லாத்தையும் கரெக்டாக பிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் நண்டை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் நண்டு எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். நண்டை நல்லா வாஷ் பண்ணலைன்னா இல்லைன்னா பேட் ஸ்மெல் எடுத்துரும் குழம்பு வந்து. பாருங்கள் நண்டு நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, நண்டை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து 1 கப் வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நிறைய நம்ம வந்து சேர்க்கணும். தேங்காய் பால் வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்து வச்சுருக்கேன், அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வறுத்து வச்சுட்டேன். நான் ஃபஸ்ட்டே வந்து வத்தல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வத்தல் வந்து காரம் இருக்காது, அதனால் நான் வந்து 15 வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து நல்ல காரம் கொடுக்கும். பெப்பர் வேறு சேர்த்து வதக்கி வச்சுருக்கேன். ஓகே, 2 ஸ்பூன் வந்து மல்லி வறுத்து வச்சுருக்கேன். பெப்பர் இப்போ பாருங்கள் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அது ஃப்ரை ஆகிற அளவுக்கு 2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். இவ்வளோ தாங்க, நண்டுக்கு இது சேர்த்தாலே போதும், நல்ல டேஸ்ட் வரும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். எல்லாமே நல்லா ஈவனாக அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம மிக்சியில் வந்து எல்லாத்தையும் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதோட ஒரே ஒரு தக்காளி மட்டும், ஒரு சின்ன தக்காளி மட்டும் நான் சேர்த்து இப்போ கடாயை சூட் பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். நண்டுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும், வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. இப்போ அதை நல்லா தாளிச்சிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கொஞ்சமாக அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நான். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆன உடனே அது கூட நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா அதோட பச்சை வாசம் போக நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கின உடனே நம்ம இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம். வெங்காயம் அதோட பச்சை வாசம் வந்து நல்லா போகணும். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதோட அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெரிய டீஸ்பூனில் 3 டீஸ்பூன் சேர்க்குறேன். நண்டுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அந்த நல்லெண்ணெயில் வதங்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லு நல்லா போகணும். அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை வந்து அதில் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும் நான் சேர்த்துருக்கேன். தக்காளி வேணான்னு நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். தக்காளி சேர்க்காமல் இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த நண்டு கிரேவி வந்து. இப்போது தக்காளி வந்து வதங்கிடுச்சு. இது கூட நான் இப்போது அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ மசாலா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலாவை நல்லா வலித்து போட்டு அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிடுங்க. இதில் நம்ம இந்த நண்டுக்கு மசாலா வந்து பொடியாக போடுறதுக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஏன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். கண்டிப்பாக நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு தடவை இப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டை வந்து உங்களால் மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு கிரேவி. அப்புறம் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி தான் வைப்பீங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த நண்டு வந்து வேகணும், முழுகி வேகணும், அந்தளவுக்கு நிறையா தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த கிரேவி வற்ற நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன் நான். இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ நான் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இன்னும் நல்லா ஒரு கொதி வரட்டும். அது கூட நம்ம வந்து அப்புறம் நண்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் கண்டிப்பாக நல்லா அதோட பச்சை வாசனை போகிறதுக்கப்புறம் தான் நம்ம நண்டு சேர்க்கணும். நல்லா இன்னும் குழம்பு கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேர்க்குறது கரெக்டாக இருக்கும். அந்த நண்டு சேர்க்கும்போது நண்டு நல்லா வெந்து வரும். நம்ம நண்டை உடைக்கவே வேணாம், வாயில் வச்சு ஒரு கடி கடித்தாலே வந்து அந்த நண்டு வந்து ஈஸியாக உடஞ்சி வரும். அப்போ தான்
இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச நண்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக 2 சொம்பு தண்ணி சேர்த்துருந்தேன். ஏன்னா அந்த நண்டு வந்து முங்கி வேகணும். அப்போ தான் அந்த சாறு வந்து நல்லா உள்ளே இறங்கும். நல்லா டேஸ்ட் நல்லா மிங்கிளாகி வரும். இப்போ ஆட் பண்ணி வச்ச எல்லா நண்டையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒவ்வொன்றா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா படுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா அதில் உள்ள குழம்புல அந்த கிரேவியில் இது பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த குழம்புல நல்லா முங்கி வேகிற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு எனக்கு இந்த கிரேவி வேக. நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்கணும். அப்போ தான் அந்த நண்டு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த கிரேவி வந்து நல்லா அந்த வற்றி அந்த கன்சிஸ்டன்சி வரணும். கிரேவி கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நம்ம அப்போ தான் கடைசியாக தான் தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பால் சேர்த்து 5 நிமிஷத்தில் நம்ம வந்து கிரேவியை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம இதோட அந்த தேங்காய் பாலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நண்டு பாருங்கள் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிச்சு. தண்ணி நல்லா வற்றிருச்சு. இப்போ இதோட நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா அதை கிண்டி விட்டுருங்க மெல்ல. இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணதுனால அது கொஞ்சம் லைட்டாக அதுக்கேற்ற மாதிரி சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சால்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த கிரேவி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இதோட டேஸ்ட்டு சான்ஸே இல்லைங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இப்படி வச்சு பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே நண்டு கிரேவி இப்படி தான் வைப்பீங்கங்க நீங்கள் கண்டிப்பாக. ஓகே, இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுனால திரும்பி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஏன்னா பெப்பர் ஃபஸ்ட்டே சேர்த்தாச்சு. அதனால் வேறு எதுவுமே இனி சேர்க்க வேண்டாம். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு திரும்பி வரும். அப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்துருந்துச்சு. இப்போ அதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்கள் நீங்களே. நல்லா ரெட்டிஷாக சூப்பராக இருக்கும். மென்று சாப்பிடவும் நல்லா இருக்கும். நண்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கிரேவியை இப்படியே விட்டுடலாம். இல்லைன்னா இன்னும் டீப்பாக நல்லா வற்ற விட்டு அதை பெப்பர் வறுவல் மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்களும் இந்த நண்டு கிரேவியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ அண்ட் பாய்.